ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் போல. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகம் இல்லாதவர்களுக்கு யோகம் தரும் நரசிம்மர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சில பேர் நினைப்பாங்க வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் அமைஞ்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா காலதாமதமாகவும் ரொம்ப லேட்டாக அமையும். இப்போ அப்படிப்பட்டவங்க உனக்கு நல்ல யோகம் இருக்குது அதனால் உனக்கு அமைஞ்சிருச்சு, எனக்கு யோகம் இல்லை அதனால் எனக்கு அமையலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யோகங்கள் நிறைய இருந்தும் அவருக்கு யோகம் செய்யாமல் அவயோகத்தை கொடுத்துருது. அந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகம் பார்த்தீங்கன்னா யோகாதிபதி திரிசூன்யத்தில் இருக்குது, யோகாதிபதி அவயோகி நட்சத்திரத்தில் இருக்குது, யோகாதிபதி அவயோகியோட சேர்க்கையாக இருக்குது. இது போக கிரக சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் யோகம், அதாவது குரு சந்திரன் சேர்ந்திருந்தால் குரு சந்திர யோகம். அடுத்து பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம், குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் இருந்தும் அவருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி அவயோகத்தை தரும் ஜாதகத்தை நல்ல யோகமாக மாற்ற அவர் இந்த எளிமையான பரிகாரம் பண்ணாலே போதும், நல்ல யோக ஜாதகமாக மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் 27, நாமயோகங்கள் 27. ஒருத்தர் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு நாமயோகம் இருக்கும். அந்த நாமயோகம் பார்த்தீங்கன்னா நாமயோகத்துக்கு ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் இருக்கும். அந்த யோகி திரிசூன்யத்திலேயோ பாதகாதிபதியோடையோ அல்லது பாவகிரகங்களோடு சேரும்போது அவயோகத்தை கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஜாதகம் நல்ல யோக ஜாதகமாக மாற இந்த பரிகாரம் செஞ்சாலே போதும்.